ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டின்னர் செய்கிறதுன்னு நான் யோசித்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கள் வீட்டுக்கார் பார்த்திங்கன்னா நான் செய்கிறேன் இன்றைக்கி டின்னருன்னு சொன்னாங்க. சரி ஓகே, என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்டால் முருங்கைக்கீரை பறிச்சிட்டு வந்தார். இதை வச்சு நைட்டில் என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்டதுக்கு, பொறுமையாக வேடிக்கை பாரு, நான் செஞ்சு தரேன், சாப்பிட்டு பாரு அப்படின்னாரு. சரி ஓகே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ முருங்கீரை எல்லாத்தையுமே பறித்து ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு போட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இப்போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்த்துருவோம். இப்போ பாருங்கள், எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டாரு. இப்போ இதை என்ன செய்ய போகிறாருன்னு எனக்கே தெரியல, எக்ஸைட்டிங்காக இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தா கொஞ்சோண்டு சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். கொஞ்சமாக இருக்குன்னு கேட்டால் நைட் டைமில் வேஸ்ட் ஆகிடும், அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்தேன்னு சொன்னார். ஸோ 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கிறாரு. இப்போ இதை வச்சு என்ன செய்ய போகிறாருன்ட்டு நம்ம இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த உரிச்சு வச்ச க்ளீன் பண்ணி வச்சுருந்த அந்த முருங்கைக்கீரை எல்லாமே இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கிறாரு. கழுவி எடுத்ததுக்கப்புறமா அதை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபில்ட்ரு பண்ணுறாரு. அதை மிக்ஸி ஜாரில் போட்டார். பாருங்கள், அந்த கழுவி வாஷ் பண்ணி வச்சுருந்தாங்க இல்லையா, அது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைக்கணும்னு சொன்னார். சரி ஓகே, நம்மளும் என்ன தான் செய்ய போகிறாருன்னு நானும் வெயிட் பண்ணியே பார்த்துட்டு இருந்தேன். இப்போ அது ஃபுல்லாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வரேன்ட்டு போயிட்டார். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 2 சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதில் அந்த ஜார்லேயே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னார். எதுக்குன்னு கேட்டால், அந்த பச்சையாக நம்ம அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த சாறு, அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 சின்ன வெங்காயத்தை எடுத்து அந்த முருங்கைக்கீரையிலேயே அந்த ஜாரில் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டார். இப்போ இது ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணார். ஆனால் இது சின்னதில் சரியாக ஃபில்ட்ரு ஆகலைன்னு சொல்லிவிட்டு பெரிய ஸ்ட்ரைனர் எடுத்து ஃபுல்லாகவே இந்த மாதிரி வடிகட்டிட்டார். அந்த வேஸ்டேஜ் எல்லாமே தூக்கி போட்டுட்டார். இப்போ பாருங்கள், ஒரு பவுலில் கோதுமை மாவு கொட்டினார். ஸோ நான் சப்பாத்தி தான் செய்ய போகிறாருன்னு நினச்சேன். பட் ஆனால் என்னன்றது சொல்லலை. சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணேன். இங்கே பாருங்கள், ஆசீர்வாத் ஆட்டா தான் எடுத்திருக்காரு. ஸோ கோதுமை மாவு எல்லாத்தையுமே கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு ஒரு பவுலில் கொட்டிட்டு அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாரு. உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் இருக்கும். அந்த 1/4 ஸ்பூன் உப்பு அதில் சேர்த்துக்கிட்டாரு. உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அவர் அரைச்சி வச்சுருந்தார் இல்லைங்களா, அந்த முருங்கைக்கீரை சாறை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும்னு சொன்னார். அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். இப்போ பாருங்கள், நல்லா அந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கணுன்னு சொல்லிட்டு ஊற்றுறாரு. வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறாரு. ஸோ ஃபுல்லாக ஊற்றக்கூடாது, இல்லைனா மாவு தண்ணியே மாறிடும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம இதை பிசைஞ்சு எடுத்துக்கணும் அப்படின்னு சொன்னார். இப்போது தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு பிசைஞ்சிக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கல. அந்த முருங்கைச்சாறுலையே என்ன பண்ணுறாரு, எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டாரு. ஸோ பாருங்கள், இப்போ தண்ணி எந்த அளவுக்கு இருக்குதுன்ட்டு கடைசியாக தண்ணி தேவைப்படும் போது தண்ணி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இப்போது கொஞ்சோண்டு சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டாரு. கொஞ்சம் வெதுன்னு இருக்கிற தண்ணி சேர்த்துக்கிட்டாரு. அப்போ தான் சாஃப்டாக இருக்குமா, சப்பாத்தி பூரி எதுவாக இருந்தாலும் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதனால் சுடு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றிக்கிட்டாரு. எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா இதை பிசைஞ்சு வைக்கணும்னு சொன்னார். பச்சை கலரில் இருந்தது, நல்லா அடின்னு அடித்து அது நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு நல்லா இந்த மாதிரி உருண்டையாக வச்சுட்டாரு. பாருங்கள் இந்த எப்படி இருக்குன்ட்டு, பச்சையாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி அந்த பவுல்லையே என்ன பண்ணார், அந்த பாத்திரத்துலேயே வச்சுட்டாரு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்குள்ளே நம்ம சிக்கன் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு கடாய் ஒன்று வச்சாச்சு. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்தாச்சு. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் அந்த பட்டை வகைகள்லாம் சேர்த்தாங்க. பாருங்கள், பட்டை, லவங்கம், ஏலக்காய் ஒன்று, ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, இது மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருந்தாங்க 2 வெங்காயம். அது அப்படியே அந்த வெங்காயத்துலேயே அந்த எண்ணெயிலேயே அந்த வெங்காயமும் போட்டு கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அதில் 1 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்தார். இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக வதக்கி எடுத்ததுக்கப்புறமா அதுலேயே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்தாச்சு. மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி
வச்சாச்சு. வதக்குனதுக்கப்புறமா கழுவி வச்சுருந்த சிக்கனையும் அதிலேயே போட்டுட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்குனா அந்த சிக்கன் வந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்னு சொன்னாங்க. வதக்கியாச்சு. இப்போது அரிஞ்சு வச்சுருந்த 2 தக்காளியும் அதிலேயே சேர்த்தாச்சு. தக்காளி சேர்த்து நல்லா கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கல்லுப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி எடுத்து மூடி போட்டு நல்லா இப்போ இந்த கறியை வேக வைக்க போகிறோம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வர வரைக்கும் தண்ணி ஊற்றாமல் அதில் இருக்கிற தண்ணியை வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் தண்ணி வந்து எப்படி இருக்குது பார்த்திங்களா? தண்ணியை ஊற்றி நல்லா வேக வச்சாச்சு. நல்லா அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வர வரைக்கும் வதக்கியாச்சு. பாருங்கள், எண்ணெய் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூளை சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்படி காரம் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா, அதுக்கப்புறமா தனியாத்தூள் வந்து ஒரு ஸ்பூனு சேர்த்துட்டோம். நல்லா சேர்த்ததுக்கப்புறமா அந்த பொடி எல்லாமே அந்த எண்ணெயிலேயே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் பொடி எல்லாமே வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக வதக்கியாச்சு. பாருங்கள், எந்த மசாலாவும் இதில் சேர்க்கல எக்ஸ்ட்ரா. இவ்வளோ தான், இதுக்கு மசாலாவே இவ்வளோ தான் சேர்த்துருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக செஞ்சு இறக்கியாச்சு. பாருங்கள், இப்போது நல்லா வதக்குனதுக்கப்புறமா தேவையான அளவு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி சிக்கன் பாதி வெந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு கிரேவி எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கணும்னு சொன்னாங்க. அதே மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா இதை கொதிக்க விட்டு இறக்கிக்க போகிறோம். நல்லா இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான ஒரு சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக ஈஸியான நைட் டைமில், அதே மாதிரி பேச்சுலருக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி, டேஸ்ட்டான ஒரு ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது பேச்சுலர் சமைக்கும்போது செம்மையாக சூப்பராக இருக்கும். அதனால் அது மாதிரி அந்த ஸ்டைலில் செஞ்சு காமிச்சிருக்காரு. ஸோ அவ்வளோதான், இந்த குழம்பு சிக்கன் குழம்பு சிக்கன் கிரேவி எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வேறு ஒரு கடாயி அடுப்பில் வச்சுருக்காங்க. பாருங்கள், வேறு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதுலேயும் எண்ணெய் சேர்த்துக்கிட்டாங்க. ஃபுல்லாக பாட்டிலில் இருக்கிற எண்ணெய் ஃபுல்லாத்தையும் ஊற்றிட்டாங்க அதுலேயே. பாருங்கள், எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகணும்னு நல்லா சூடாகணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அப்படி இன்னும் மறுபடியும் என்ன பண்ண போகிறாரு, ஆல்மோஸ்ட் வந்து பூரி தான் சுட போகிறாருன்னு கெஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஒவ்வொன்றா எடுத்து அந்த பூரியை திரட்டி வச்சுருந்த அது எல்லாத்தையுமே எடுத்து நல்லா புசு புசுன்னு பூரி போட்டுட்டாரு. நல்லா செம்மையாக க்ரீன் கலரில் வந்தது. ஆனால் எண்ணெய் ரொம்ப சூடாக இருந்ததுனால ஃபஸ்ட்டு பூரி கொஞ்சம் ப்ரௌனாக வந்துடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி வந்தது. அடுத்தடுத்த பூரி வந்து நார்மலாக கரெக்டான கலரில் எடுத்தாங்க. இந்த மாதிரி சூப்பராக நல்லா புசு புசுன்னு பார்த்தீங்களா, எவ்வளோ பொங்கி எப்படி புசு புசுன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த பூரி பெரிய சைஸ் பூரியாகவே செஞ்சாங்க. டைம் இல்லை, சின்ன சின்னதாக இப்போ உருட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு சப்பாத்தி மாதிரி செஞ்சு உருட்டி அதை எடுத்து இந்த மாதிரி பூரி போட்டாங்க. ஆனால் 2 பூரி சாப்பிட்டதுலேயே வயிறு ஃபுல்லாகிடுச்சு. அந்த அளவுக்கு பெருசாக போட்டாங்க. இப்போ அவ்வளோதான், மீதி இருக்கிற ஒரு 7 பூரி வந்தது எங்களுக்கு. அந்த அவர் பிசைஞ்ச மாவில் 7 பூரி வந்துச்சு. அந்த 7 பூரியமும் சுட்டு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துட்டாங்க. சிக்கன் கிரேவியும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இறக்கி வச்சு இனிமேல் சாப்பிட்றது தான் வேலை. இப்போ ஒரு பூரியாக போட்டு எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பரான பூரி ரெடி ஆகிட்டே இருக்குது. நல்லா அடுப்பானாலும் கம்மியாக வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு புசு புசுன்னு நல்லா குண்டாக பூரி செஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பூரியும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் சாப்பிட்றது தான். பிளேட்டில் வச்சு என் பொண்ணுக்கிட்ட கொடுத்து அந்த சிக்கன் கிரேவியும் வச்சு கொடுத்தா அவ்வளோ சூப்பராக, உண்மையிலேயேங்க நான் எக்ஸைட்டிங்காக பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இது இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ன்ட்டு. செம்ம டேஸ்ட்டில் இருந்தது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பூரி உங்களுக்கு எப்படி வந்ததுன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.